அவர் சாட்சிகள் நல்ல கலாச்சாரத்தை வடிவமைத்தவர்கள் என்ற வரிசையில் இந்த நாளில் செயின்ட் பேட்ரிக் இருண்ட காலத்தில் ஐரோப்பிய கலாச்சாரத்தை காத்தவர் என்று ஒரு புதிய அத்தியாயத்தை வழங்குவதில் சந்தோஷப்படுகிறோம். செயின்ட் பேட்ரிக் ஸ்காட்லாந்தில் பிறந்தவர். 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். 16 வயதில் கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்டு அயர்லாந்தில் ஆடு மேய்க்கும்படி அடிமையாக விற்கப்பட்டார். 6 வருடங்களுக்கு பின் தேவனிடமிருந்து வந்த ஒரு கனவாலும் கேட்ட சத்தத்தாலும் அங்கிருந்து தப்பி வெகு தூரம் நடந்து கப்பலை அணுகி திரும்ப ஸ்காட்லாந்து வந்தார். அங்கே இறையியல் கற்று அடிமையாக இருந்த போது ஜபங்களில் தேவனை தேடி அவருக்கு வாக்கு கொடுத்தது போலவே பிரசங்கியாராக மாறினார். இன்னொரு சொப்பனத்தினால் திரும்பவும் அயர்லாந்துக்கு சென்று இறைப்பணி ஆற்றினார். அயர்லாந்தில் அப்போது வாழ்ந்த சூனியக்காரர்கள் அவர்கள் மதம் இதற்கு பயப்படாமல் தொடர்ந்து பிரயாணம் செய்து அயர்லாந்து முழுவதும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அங்கிருந்த முரட்டு ராஜாக்களையும் மனம் திரும்ப செய்தார். அயர்லாந்தில் இருந்து பாம்புகளை எல்லாம் கடலுக்குள் விரட்டிவிட்டவர் என்று பாரம்பரியம் சொன்னாலும் பாம்புகள் முதலிலிருந்தே அயர்லாந்தில் இல்லை என்பதால் நம்ப தகுந்ததாக இல்லை. எனினும் பிறரின் சொப்பனங்களுக்கு விளக்கம் கொடுத்து ஜனங்களை தெய்வீக வழிகளில் நடக்க வைத்தார். தூய திரித்துவத்தை, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை 3இல் ஒன்றாக இருக்கும் இறைவனை காட்ட எப்போதும் ஷாம்ராக் எனப்படும் மூவிதழ் இலையை கொண்ட ஒரு செடியை கையில் வைத்திருப்பார் என்று கூறப்படுகிறது. அவர் 33 இறந்தவர்களை உயிரோடு எழுப்பினார் என்று வரலாறு கூறுகிறது. அதில் சிலர் பல ஆண்டுகளுக்கு முன் மரித்தவர்களும் எனவும் சொல்லப்படுகிறது. தனக்கு சரி என்று படும் நல்ல விஷயத்தை பின்வாங்காமல் செய்வார். தன் 16ஆம் வயதில் கடத்தப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டதால் ஜெபம் அவர் ஆத்மாவுக்கு அரு மருந்தாகி போனது. தன் வீட்டுக்கு தேவன் தன்னை திரும்ப பண்ணுவார் என்று உறுதியாக நம்பினார். தேவனும் அவருக்கு அப்படியே செய்தார். செயின்ட் பேட்ரிக்கும் தேவனிடத்தில் தான் சொன்னபடியே பிரசங்கியாக மாறினார். போர் வீரர்களும் விக்கிரக ஆராதனையாளர்களும் நிறைந்த அயர்லாந்தில் மண் குடிசையில் வாழ்ந்த போதும் அன்பும் மன்னிப்பும் பற்றிய காலத்தால் அழியாத சத்தியங்களை தொடர்ந்து விடாப்பிடியாக பேசிக்கொண்டே இருந்தார். அவருக்கு இருந்த தைரியத்தால் குழப்பத்தின் தேசமாக இருந்த அயர்லாந்து சமாதானத்தின் தேசமாக மாறியது. ஐரிஷ் சபை பிறந்தது, ஒழுங்குபடுத்தப்பட்டது. பிஷப்மார்களும் பாதிரியார்களும் நியமிக்கப்பட்டனர். ஆயிரங்கள் மனம் திரும்பி ஞானசானம் எடுத்தனர். சுவிசேஷம் அறிவிப்பதில் செயின்ட் பேட்ரிக் பெரும் வெற்றி பெற்றார். ஐரிஷ் மறுமலர்ச்சி அடுத்த 100 வருடங்களில் இவரால் பயிற்றுவிக்கப்பட்ட மிஷனரிகள் 6ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பா முழுவதும் சென்று இறைப்பணி ஆற்றினர். தங்கள் ஆவிக்குரிய தகப்பன் செயின்ட் பேட்ரிக்கை போலவே தைரியம், உண்மையுடன் இடையராத சத்தியம் சொல்லி சபைகளை ஸ்தாபித்தனர். செயின்ட் பேட்ரிக் சொன்னார், தேவனுடைய பரிசு, அவருடைய நித்திய சமாதானம் என்ன என்பதை உலகுக்கு விளங்க காட்ட வேண்டும். நான் தேவ நாமத்தை எங்கும் பரவச் செய்ய வேண்டும். என் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஒரு சுதந்திரத்தை விட்டு செல்ல வேண்டும். உண்மையாக நம்மை போல் அல்லாது அந்த துவக்க கால ஐரிஷ் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் சவாலை தனிப்பட்ட விதத்தில் ஏற்றுக்கொண்டு துரிதமாக செயல்பட்டனர். கொரோட்டக்கஸின் போர் வீரர்களுக்கு அவர் எழுதிய கடிதத்தில் அடிமை வியாபாரத்தையும் மனுஷர்களை தவறாக பயன்படுத்தும் எல்லா வழிகளையும் கண்டித்து எழுதினார், பேசினார். மனிதனாக பிறப்பதன் மாண்பை காக்க முதலாவது பேசவும் எழுதவும் செய்தவர் இவரே. மனித கடத்தலையும் அதன் தீமைகளையும் அதிகமாக கடிந்து பேசினார். தேவனுடைய மேன்மையான படைப்பாகிய மனிதனை மதிக்க வேண்டும், எந்த உரிமை மீறலில் இருந்தும் பாதுகாத்து கனப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார். ரோம ராஜ்யத்தின் வீழ்ச்சிக்கு பின் ஐரோப்பிய நாடுகள் காட்டு மிராண்டித்தனத்திற்கு தள்ளப்படாமல் நல்ல கலாச்சாரத்தில் அடுத்த சில 100 ஆண்டுகள் வாழ ஐரிஷ் மறுமலர்ச்சியே முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. செயின்ட் பேட்ரிக்கால் பயிற்சி கொடுக்கப்பட்ட பாதிரியார்களால் அநேக நல்ல புத்தகங்களும் பாரம்பரியங்களும் எழுதப்பட்டு போதிக்கப்பட்டதால் தான் ஐரோப்பிய நாடுகள் அந்த இருண்ட காலங்களில் வழிவிலகாமல் செல்ல பெரும் உதவியாயிருந்தது. அயர்லாந்தில் சுண்ணாம்பும் களிமண்ணும் கலந்து கட்டடங்கள் கட்ட செயின்ட் பேட்ரிக் அநேகருக்கு பயிற்சி அளித்தார். அதற்கான உபகரணங்களை செய்ய உதவினார். வளைவுகளை ஏற்படுத்த கற்றுக்கொண்டதால் பெரிய ஆலயங்களை அவர்களால் கட்ட முடிந்தது. அயர்லாந்தின் கலை கட்டுமானத்திற்கு இது தொடக்கமாயிருந்தது. நம்பிக்கையின்மை, பெரும் குழப்பத்தின் மத்தியில் விடாப்பிடியாக நின்று பெரிய காரியங்களை தேவனுக்காக செய்ய அவர் தைரியம் பெற்றிருந்தார். மார்க்கவசம் என்று சொல்லப்படும் அவரின் தினசரி ஜபக்குறிப்பு ஒன்று இப்படி சொல்கிறது: கிறிஸ்து என்னோடு, கிறிஸ்து என் முன்னே, கிறிஸ்து என் பின்னே, கிறிஸ்து என் மேலே, கிறிஸ்து என் வலப்பக்கத்தில், கிறிஸ்து என் இடப்பக்கத்தில், கிறிஸ்து எனது கோட்டை, கிறிஸ்து எனது ரத சாரதி,
என்னை நினைக்கும் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கிறிஸ்து இருப்பாராக. என்னை பற்றி பேசும் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் வார்த்தையிலும் கிறிஸ்து இருப்பாராக. என்னை காணும் ஒவ்வொரு கண்ணும் கிறிஸ்துவை காண்பதாக. நான் பேசுவதை கேட்கும் ஒவ்வொரு காதிலும் கிறிஸ்து பேசுவது கேட்பதாக. திருத்துவத்தை என்மேல் தரித்துக் கொள்கிறேன். எனவே சென்ட் பேட்ரிக் 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தாலும் அவரால் ஏற்படுத்தப்பட்ட ஐரிஷ் மறுமலர்ச்சியே இருண்ட காலத்தில் ஐரோப்பிய கலாச்சாரத்தை காக்க உதவியது. ஐரிஷ் மிஷனரிகள் தான் ஐரோப்பா எங்கும் சென்று அந்த நாட்களில் வேத கலாச்சாரத்தை காத்தவர்கள். நன்றி.